வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பாசிக்கில் பணியாற்றி வந்த வவுச்சர் ஊழியர்கள் 10 நாள் விடுமுறை என்ற பெயரில் பணி நீக்கம். இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆவேசம். புதுவையில் முதல் முறையாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதிரி வினாவிடை கையேடு. 100% தேர்ச்சிக்கு கல்வித்துறை தீவிரம். காரைக்காலை போன்று புதுவையிலும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் கட் அவுட்டை அகற்ற நடவடிக்கை. சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் அபார நம்பிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை பாசிக்கில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதால் அவர்கள் இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசின் பாசிக் நிறுவனம் சார்பில் பள்ளிகளுக்கு காய்கறி விநியோகம், விவசாயத்திற்கு உரம் தயாரித்தல், செடிகள் வளர்த்தல், மினரல் வாட்டர் தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு நிர்வாக சீர்கேடு நிலைவிடுவதால் லாபத்தில் இயங்கிய பாசிக் தற்போது நட்டத்தில் இயங்கி வருகிறது. இதுபோன்ற சூழலில் பாசிக்கில் பணியாற்றும் 50 பெண்கள் உட்பட 262 பகுதி நேர வவுச்சர் ஊழியர்களை பணியில் இருந்து நீக்க நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் முதல் கட்டமாக பகுதி நேர ஊழியர்கள் அனைவருக்கும் வியாழக்கிழமை முதல் 10 நாள் பிரேக் கொடுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள பாசிக் இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஊழியர்களை சமாதானப்படுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. ஊழியர்கள் நீக்கம் குறித்து முதல்வர் ரங்கசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பொதுத்துறையில் பணியாற்றுபவர்கள் அந்நிறுவனத்தை லாபத்தில் கொண்டு வரும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்றும் அதனை தெரிந்து கொண்டு ஊழியர்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதுடன் லாபத்தில் இயக்கினால்தான் நிலையான நிர்வாகத்தை தர முடியும் என்றார். அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தும் வகையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதிரி வினாவிடை கையேடினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். எஸ்எஸ்எல்சி சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் அமைந்த முதல் பொதுத் தேர்வு வினாத்தாள் தொடர்பான அச்சத்தையும் தயக்கத்தையும் போக்கும் வகையில் பின்தங்கிய மாணவர்கள் எளிதாக தேர்ச்சி பெற, சராசரி மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறவும் உதவும் வகையில் வினாவிடை கையேடு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் பாடங்களில் 100% தேர்ச்சி விழுக்காட்டினை அளித்து வரும் அனுபவம் மிகுந்த ஆசிரியர்களை கொண்டு இக்கையேடு தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய 5 பாடங்களிலும் தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் தயாரிக்கப்பட்ட இக்கையேடு கல்வி அமைச்சர் தியாகராஜன், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் ஆகியோர் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி அவர்களால் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் சுமார் 10,000 மாணவர்களுக்கு இக்கையேட்டினை இலவசமாக வழங்க பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. காரைக்காலை போன்று புதுவையில் பொதுமக்கள் துணையுடன் கட் அவுட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல் நிலையத்தில் புகார் செய்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அந்த பகுதி எஸ்பியிடம் முறையிடலாம் என்றும், சட்டவிரோத செயல்கள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்றார். புதுவையில் வாகன எண்ணிக்கை பெருகிவிட்டதால் விபத்துகள் அதிகம் நடக்கிறது என்ற ஸ்ரீகாந்த், விபத்துகளை தடுக்க சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும், காரைக்காலை போன்று புதுவையில் பொதுமக்கள் துணையுடன் கட் அவுட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எங்களுடைய பணியே இப்பொழுது பொதுமக்கள் சார்ந்ததாக இருக்கும். பொதுமக்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் எங்காவது போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எங்காவது அவங்க கொடுத்த புகாரை யாராவது பதியலைன்னு சொன்னால் தயவுசெய்து என்னிடம் கூறலாம். ஏனென்றால் நாங்கள் குற்றத்தை குறைப்பதற்காக, பதியாமல் இருப்பதை தடுப்பதற்காக அனைவரையும் அறிவுறுத்தியுள்ளோம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், பொதுமக்களுக்கு பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அதற்கு உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கள் கூறியுள்ளோம். ஸோ ஆதலால் அதையும் மீறி
உங்களுக்கு பொதுமக்களுக்கு யாராவது குறை இருந்தால் நீங்கள் அவருடைய கன்சர்ன் எஸ்பியை சந்திக்கலாம், இல்லாவிட நேரடியாக என்னை சந்திக்கலாம். எனது கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும். அத்துடன் இல்லாமல் 24 மணி நேரம் என்னை தொடர்பு கொள்ளலாம். என் தொலைபேசியில், அதுவும் குறிப்பாக அலைபேசியில் பேசலாம் என்று பொதுமக்களுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பொதுமக்களும் கேட்பது என்னவென்றால், எங்கள் சார்பாக கேட்டுக்கொள்வது, ஏதாவது சட்டவிரோதமான செயலை பற்றி அவர்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் தைரியமாக என்னிடம் நேரடியாக தொலைபேசி சொல்லலாம். அவர்கள் பேரை கூட கூற வேண்டிய அவசியம் இல்லை. தகவல் கிடைத்தால் சிறந்த தகவல் கொடுப்பவர்களுக்கு சன்மானம் அளிக்க ஏற்பாடு செய்துள்ளோம். அத்துடன் இல்லாமல் எந்த விதத்திலும் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது என்னுடைய கடமை. மேலும் பொதுமக்களுக்கு என்ன கூறிக்கொள்கிறோம் என்றால், சாலை போக்குவரத்து விதிகளை சற்று மதித்து எங்களுக்கு ஒத்துழையுங்கள். ஏனென்றால் தினமும் வாகனம் கிட்டத்தட்ட 200 வாகனம் புதுச்சேரி சாலையில் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளால் ரோடுகள் அதே அளவு தான் இருக்கிறது. ஸோ சில பகுதிகளில் நாங்கள் ஒன் வே டிராஃபிக் எல்லாம் இது போன்ற சில புதிய திட்டங்களை அமல்படுத்த உள்ளோம். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று போட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். புதுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை திருடி சென்ற கும்பலை போலீசார் கைது செய்தனர். மேலும் சாலையில் தவறவிட்ட பிரெஞ்சு பாஸ்போர்ட்டையும் உரியவரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். புதுவை தர்மாபுரி தனக்குடி நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் மேரி உழவர் கரையில் கடந்த 6ஆம் தேதி நிறுத்தி வைத்திருந்த லாரியை காணவில்லை என ரெட்டியார்பாளையம் போலீசில் புகார் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திண்டிவனம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒலக்கூர் கூட்ரோட்டில் லாரியை பறிமுதல் செய்தனர். லாரியை கடத்தி சென்ற 5 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் பாவலன் நகரில் கடந்த மாதம் 18ஆம் தேதி சாலையில் கிடந்த பை ஒன்றை வெங்கடரமணன் என்பவர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். அதில் பிரெஞ்சு பாஸ்போர்ட் இருந்ததால் அது குறித்து பிரான்ஸ் கான்சுலேட்டுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரான்ஸை சேர்ந்த ஜாக்குவா திதேர் குளோதுவிடம் பாஸ்போர்ட் ஒப்படைக்கப்பட்டது. புதுவை ஏம்பலம் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு கல்வீடு கட்டுவதற்கான கடன் உதவிகளை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். காமராஜர் நூற்றாண்டு கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த சுமார் 300 பயனாளிகளுக்கு 2ஆம் தவணை தொகையாக தலா ரூபாய் 30,000 வீதம் ரூபாய் 90 லட்சம் மற்றும் சுகாதார திட்டத்தின் கீழ் கழிவறை கட்டிடம் கட்டுவதற்கு ரூபாய் 5,000 வீதம் 17 நபர்களுக்கு 2.55 லட்சத்தை நலம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். அப்போது குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் சத்தியமூர்த்தி, உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் செந்தில்நாதன் மற்றும் களப்பணியாளர்கள் கிருஷ்ணராஜ், புருஷோத்தமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். தேர்வு நேரத்தில் மின்தடையால் கடும் அவதி. என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து மாணவர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். புதுவை பல்கலைக்கழகத்தில் மார்ச் 12ஆம் தேதி தொழிற்கல்வி நிறுவன ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி. கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை முதலியார்பேட்டையில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். முதலியார்பேட்டை தொகுதியில் தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரண உதவித் தொகை ரூபாய் 3000 மற்றும் 10,000 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது தாசில்தார் ரமேஷ், துணை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா, வருவாய் அதிகாரி பாலமுருகன், கிராம நிர்வாக அதிகாரி விஜயரங்கம் மற்றும் தொகுதி செயலாளர் நாராயணன் மற்றும் பலர் உடன் இருந்தனர். புதுவை கடற்கரை சாலையில் சுற்றுலாத்துறை ஆதரவில் வருகிற 10ஆம் தேதி இசை நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக சீன் இசை நிறுவன கதிரவன் தெரிவித்துள்ளார். புதுவை சுற்றுலாத்துறை உதவியுடன் மார்ச் மாத இசை நிகழ்ச்சி வருகிற 10ஆம் தேதி கடற்கரை சாலையில் நடைபெற உள்ளதென்றும் ஃபேமிலி சீஸ் என்ற குழுவினரும் புதுவை நாதஸ்வர வித்வான் ஏழை முத்து, தவில் வித்வான் பலராமன் ஆகியோரும் இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுவை பகுதியைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள், ஆசிரியர்கள், நிகழ்ச்சி அமைப்பாளர்களின் விவரங்கள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட இருப்பதால் அதில் தங்கள் விவரங்களை தெரிவிக்கலாம் என கதிரவன் தெரிவித்துள்ளார். மாணவர்களை பாதிக்கும் மின்வெட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிளஸ் 2 தேர்வு நேரத்தில் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் வகையில் உள்ள மின்வெட்டை தடுக்க வேண்டும், சென்டாக் கல்வி தொகையை காலத்தோடு வழங்க வேண்டும், ஆசிரியர் பயிற்சி பள்ளி மாணவியின் தற்கொலைக்கு காரணமான முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை மாநில மாணவர் காங்கிரசார் வெள்ளிக்கிழமையன்று தலைமை தபால் நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் தொழிற்கல்வி நிறுவன ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி வருகிற 12ஆம் தேதி நடைபெற இருப்பதாக துறை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், புதுவை பல்கலைக்கழக வங்கியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாண்மை துறை நடத்தும் தொழில் மற்றும் கல்வி நிறுவன ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி பிராங்க்விஸ்ட் என்ற பெயரில் வருகிற 12ஆம் தேதி நடைபெற உள்ளதென்றும், இதில் தமிழகம் புதுவையை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து 300 மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியை பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ் துவக்கி உள்ளதாக தெரிவித்த விழா குழுவினர், இதில் பல்கலைக்கழக பதிவாளர் லோகநாதன், துறை தலைவர் சந்திரசேகர் ராவ், வங்கி மேலாளர்கள், மனிதவள மேலாளர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தனர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சாதனை மகளிருக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா காந்தி திடலில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று மகளிர்களுக்கு பரிசுகள் வழங்கி மற்றும் நல அமைச்சர் ராஜவேலு விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினர். சட்டப்பேரவை உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் அரசு தலைமை செயலர் சத்யவதி, அரசு செயலர் தேவநீதிதாஸ், அரசு இணை செயலர் ஸ்மிதா, மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண் இயக்குநர் பிரியதர்ஷினி, புதுச்சேரி சமூக நல வாரிய தலைவர் ரேவதி சர்க்குணன் மற்றும் பல்வேறு துறைகளின் பெண் சாதனையாளர்கள் வாழ்த்துரை வழங்கினர். இயக்குநர் வரதராஜன் என்கிற மோகன்தாஸ், துணை இயக்குநர் ராஜேஸ்வரி, உதவி இயக்குநர் விஜயலட்சுமி மற்றும் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரிகளும் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளும் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவு மகளிர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற நுகர்வோர் தின விழாவில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு உரையாற்றினார். உழவர்கரை மகளிர் அமைப்பு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் உலக நுகர்வோர் தினம் வெங்கடா நகர் தமிழ் சங்க கட்டிடத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. மகளிர் நுகர்வோர் அமைப்பின் செயலாளர் ராவண்யா வரவேற்புரையாற்ற தலைவி திலகவதி தலைமை தாங்கினார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, பேராசிரியர்கள் வேதாந்த தேசிகன், செழியன், தனபால் ஆகியோர் உரையாற்றினர். இதில் பலர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு காமராஜர் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின பட்டிமன்றத்தில் மாணவ மாணவியர் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு அடுத்துள்ள கலித்தீர்த்தால் குப்பத்தில் இயங்கி வரும் காமராசர் கலை கல்லூரியில் நாட்டு நலப்பாணி திட்டம் சார்பாக உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. யாருக்கு சுமை அதிகம், வேலைக்கு போகும் பெண்களுக்கா அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்தப்பட்டது. பட்டிமன்ற நடுவராகவும் சிறப்பு விருந்தினராகவும் இதயா கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் உமா கலந்து கொண்டு பெண்களின் பெருமையை எடுத்துக் கூறும் பட்டிமன்றத்தினை நடத்தினார். இதில் கல்லூரி பேராசிரியர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டு வாதிட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் ராமசாமி தலைமை தாங்க இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், NSS மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை திட்ட அலுவலர்கள் சவுந்தரவல்லி மற்றும் அருளரசி ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாசிக்கில் பணியாற்றி வந்த வவுச்சர் ஊழியர்கள் 10 நாள் விடுமுறை என்ற பெயரில் பணி நீக்கம். இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆவேசம். புதுவையில் முதல் முறையாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதிரி வினாவிடை கையேடு. 100% தேர்ச்சிக்கு கல்வித்துறை தீவிரம். காரைக்காலை போன்று புதுவையிலும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் கட் அவுட்டை அகற்ற நடவடிக்கை. சீனியர் SP ஸ்ரீகாந்த் அபார நம்பிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.